காலி மாவட்டத்தின் பல பகுதிகளில் இன்று நில அதிர்வு உணரப்பட்டது. இந்த நில அதிர்வு 2.9 ரிக்டர் அளவில் பதிவானதாக புவிச்சரிதவியல் அளவை மற்றும் சுரங்கப் பணியகம் தெரிவித்துள்ளது. வேளாவ ஹரியටම අද උද காலை 5:45 மணி அளவில் காலியில் அநேகமான பகுதியில் நில அதிர்வு ஏற்பட்டது. சில இடங்களில் சப்தம் கேட்டுள்ளது. இந்த நில அதிர்வு பல்லேகல மகாகானதராவ ஹக்மன ஆகிய பகுதிகளில் உள்ள நில அதிர்வு கண்காணிப்பு நிலையங்களில் பதிவாகியுள்ளது. நில அதிர்வு ஏற்பட்ட பகுதிகளில் பதிவான சில சிசிடிவி காட்சிகளை நாம் கண்காணித்தோம். இந்த காட்சிகளில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் காணப்படாவிட்டால் காலி, பத்தேகம, வந்துரம்ப, அஹங்கம, ஹபரதுவ, ரத்கம மற்றும் ஹிக்கடுவை உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் இந்த நில அதிர்வை உணரக்கூடியதாக இருந்தது. මගේ කකුල් දෙක ටිකක් ගැස්සුණා. එපාර දොරක් දඩස් ගාලා වැහුණා. අමුතු සද්දයක් ඒක. බැලුවාම හෙල්ලිලා ගියා පොළොනේ එකපාරට. වඳුරම පොලිසිය හරියට එද්දි 5:35ට 4ට වගේ ඇති. ඒ වෙලාවට නිකන් පොළොව දෙදුරුම් කෑමක් ඇති වුණා. தெற்கு கடற்பரப்பில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக புவிசரிதவியல் அளவை மற்றும் சுரங்கப் பணியகத்தின் தலைவர் கலாநிதி கித்ரி திசாநாயக்க தெரிவித்தார். இலங்கையின் தெற்கு கடற்பரப்பில் உருவாகி வரும் நிலத்தட்டுகள் காரணமாக இத்தகைய நடுக்கங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். நில அதிர்வு கண்காணிப்பு மத்திய நிலையங்களில் குறைந்த அளவிலான அதிர்வே பதிவாகியதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்தியானு சாகரே இந்து சமுத்திரத்தில் அந்தமான் தீவுகளுக்கு கீழேயுள்ள நிக்கோபார் தீவுகளுக்கு அருகில் 4.7 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. கடலுக்கு அடியில் சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் இந்த நடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இதன் அதிர்வே காலி பகுதியில் உணரப்பட்டுள்ளது. ඒ භූමිකම්පාව තමයි ගාලු ප්‍රදේශයට දැනලා තියෙන්නේ. මේ හුඟක් වෙලාට බොහෝ දුරට பெரும்பாலும் ஆழமற்ற கடலில் சுமார் 1 கிலோமீட்டர் பகுதியில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்து ஆஸ்திரேலிய நிலத்தட்டிலேயே இலங்கை அமைந்துள்ளது. இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில் நிலத்தட்டின் எல்லை பறந்து வருகின்றது. இதனால் சிறு அளவிலான நில அதிர்வுகள் அண்மை காலமாக பதிவாகின. මේ පිහිටලා තිබෙන්නේත් ඒ කලාපය තුලමයි. මේ භූමිකම්පාව ඒ තලමායිමත් ඒ අලුතෙන් නිර්මාණය இல்லை, இந்த அதிர்வு புதிதாக உருவாகி வரும் நிலத்தட்டின் எல்லையுடன் தொடர்பு படவில்லை. இந்த நிலநடுக்கம் நிக்கோபார் தீவுகளை அண்மித்த பகுதியிலேயே ஏற்பட்டுள்ளது. அது புதிதாக உருவாகி வரும் நிலத்தட்டு அருகே ஏற்படவில்லை. காலியில் உணரப்பட்ட சிறு அளவிலான நில அதிர்வினால் எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை என இடர் முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. கடந்த வருடத்திலிருந்து இலங்கையின் பல்வேறு பகுதிகளில் இத்தகைய நில அதிர்வுகள் பதிவாகியிருந்தன. கடந்த ஜனவரி மாதம் 17ஆம் தேதி ஹம்பந்தோட்டை திசமஹாராம பகுதியிலும், மார்ச் 12ஆம் தேதி பொலனறுவை மாவட்டத்தின் சில பகுதிகளிலும், டிசம்பர் 9ஆம் தேதி கண்டி மாவட்டத்திலும் நில அதிர்வுகள் பதிவாகின. இரத்தினபுரி மாவட்டத்தின் பலாங்குடி பகுதியில் கடந்த மார்ச் மாதம் 6ஆம் தேதி சிறு அளவிலான நில அதிர்வு உணரப்பட்டது. இந்த அனைத்து விடயங்களையும் கவனத்தில் கொண்டு எதிர்காலத்தில் பிரம்மாண்டமான கட்டிடங்களை நிர்மாணிக்கும் போது நிலநடுக்கங்களுக்கு ஈடு கொடுக்கக்கூடிய வகையில் மண்ணின் தன்மை மற்றும் கட்பாறைகளின் அமைவு தொடர்பில் கவனம் செலுத்தப்பட வேண்டும். இது தொடர்பில் நாம் தேசிய கட்டிட ஆய்வு நிலையத்திடம் வினவிய போது ஏற்பட்டுள்ள நிலைமையை கருத்தில் கொண்டு கட்டிடங்களை நிர்மாணிப்பதற்கான புதிய வழிகாட்டுதல்களை அறிமுகப்படுத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.